தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10 ஆகஸ்ட் 2026. தேய்பிறை துவாதசி காலையில் 6:42 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திரையோதசி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் மணி 12:02 வரைக்கும் இருக்கு. அதன் பின் புனர்பூசம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வஜ்ரநாம யோகம் தைத்துலகரணம். இன்றைக்கு திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால சோமவார மகா பிரதோஷம். இன்றைக்கு கூற்றுவனார் குரு பூஜை. அகசு நாழிகை 30:59, தியாஜியம் நாழிகை 42:58. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை திரையோதசி. நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 1 வினாழிகை 22. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரலமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாளை அதிகாலை 4:53 சந்திர பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்முடைய 9ஆம் இடம் ரொம்ப பலமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்து காரியங்களிலுமே அனுகூலங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த பல காரியங்களையும் இன்றைக்கு நம்மளால் அழகாக செஞ்சு முடிக்க முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் இன்றைக்கு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். கோச்சார சந்திரன் 2ஆம் இடம், ராசிநாதன் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. யோகாதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். இதைவிட சிறந்த நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பான ஒரு நாள். முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறாரு தான் இன்றைக்கு எடுத்துருங்க. நம்ம நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் ஒரு வாக்கு கொடுத்து மறந்துருப்போம், அதை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே செவ்வாயோடு இணைந்து ஒரு சஞ்சாரம். புதன் சந்திரன் இன்றைக்கு பரிவர்த்தனை. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கி. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும்.
பூமி லாபம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். இந்த நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அந்த பூமி சம்பந்தமான காரியங்கள்லாம் இன்றைக்கு நமக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல, 12 புதன் ராசியில் பரிவர்த்தனை யோகம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. புதிய மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு இன்றைக்கி உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், பிரயாணங்கள் கைகூடி வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம். 5ஆம் இடம் ரொம்ப பலமாக, அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் 9 கூடையவர் அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பது இன்னும் கூடுதல் நமக்கு சிறப்பு. இவ்வளவு நாளாக நமக்கு ஏதோ ஒரு இருட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அதில் ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி இன்றைக்கு இந்த கிரகநிலை நமக்கு அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் இன்றைக்கு விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம இந்த குரு பார்வையோடு சேர்த்து, குரு நமக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறதோடு சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கி கேந்திரத்தில் வேலை செய்து எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது நமக்கு அனுகூலமாக நடந்து முடியும். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் சேர்க்கலாம். ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி உங்களால் அற்புதமாக ஜெயிக்க முடியும். சிறப்பான அற்புதமான ஒரு நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் குறையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்முடைய 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில், கர்ம, ஜீவனஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு குரு பார்வை இருக்குது, 9ஆம் இடம் அனுகூலமாக இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம், படபடப்பு வேண்டாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும்
பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். அது மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்குமே வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை, நல்ல மாற்றத்தை இன்றைக்கு கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ராசியை 4 பேர் பார்த்துடுறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். 7க்குடையவர் 6ல் மறைஞ்சாலும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலம் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது. முக்கியமாக அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த ஒரு முக்கியமான காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்முடைய 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எந்த காரியத்தை நம்ம எடுத்துனாலும் அது நமக்கு இன்றைக்கு அனுகூலமாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இன்றைக்கு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். லாபம், முன்னேற்றம் இன்றைக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.